எல்லாருக்கும் வணக்கம். எஸ்எல்எம்சியில் அப்ரெண்டிஸ் ஃபார்மசிஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணி சிஎம்சிசியால் வைக்கப்படுற எக்ஸாமை எடுக்க போகிற ஆக்கள் இந்த 2026 ஜனவரி எடுக்க போகிற ஆக்களுக்கு இந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் நம்பர் வந்திருக்குது. அதை நேரமாக எல்லாரும் வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அநேகமாக இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஒன்றிலிருந்து எத்தனை வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் உங்களோட பேர் இருக்கும் அதில் இண்டெக்ஸ் நம்பர் மற்றது பெயர் மற்றது எக்ஸாமினேஷன் ஹோல் இது ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட 1709 பேருக்கு இண்டெக்ஸ் நம்பர் வந்திருக்குது. அப்போ அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே இடத்துல எக்ஸாம் நடக்காது, வெவ்வேறு இடங்கள் இருக்குது. அவதானமாக இருக்கணும். முன்னுக்கு இருக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு போகிறதில்லை. உங்களோட பேருக்கு நேர இருக்கிற எக்ஸாமினேஷன் ஹோலுக்கு தான் நீங்கள் போகணும். அந்த அடிப்படையில் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அடிப்படையில் எக்ஸாமினேஷன் ஹோல்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்குது எங்கெங்கண்டு. சரிதானே? அதாவது உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எலிஜிபிள் லிஸ்ட்டில் 1லிருந்து 400க்குள்ளே இருந்துன்னு சொன்னால் எக்ஸாமினேஷன் ஹோல் ஃபேக்கல்டி ஆஃப் லோ, யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு, பிலிப் குணவர்தன மாவட்ட, கொழும்பு 7. அதை மாதிரி 401லிருந்து 850க்குள்ளே இருந்துன்னு சொன்னால் 5th ஃப்ளோர் எக்ஸாமினேஷன் ஹோல் ஃபேக்கல்டி ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு, 35/30 ப்ரொஃபஸர் ஸ்டான்லி விஜயசுந்தர மாவட்ட, கொழும்பு 7. அதே மாதிரி உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் 851லிருந்து 950க்குள்ள இருந்துன்னு சொன்னால் அதுக்கும் அதோட வந்து 951லிருந்து 1050 வரைக்கும் ஒரே இடம்தான். ஆனால் ஹோல் நம்பர் வேறு. சரிதானே? அதில் வந்து உங்களுக்கு 851லிருந்து 950 வரைக்கும் ஹோல் நம்பர் 1 செகண்ட் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, பௌத்தலோக மாவட்ட, கொழும்பு 7. சரிதானே? அதே மாதிரி அதே பில்டிங்கில் 951லிருந்து 1050 வரைக்கும் ஹோல் நம்பர் 2 அதே செகண்ட் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு, பௌத்த லோக மாவட்ட, கொழும்பு 7. சரிதானே? அதே மாதிரி 1051லிருந்து 1650 வரைக்கும் டோன் பீட்டர் ஆடிட்டோரியம், அக்வினாஸ் காலேஜ், மரதான ரோட், கொழும்பு 8. அதே மாதிரி 1651லிருந்து 1709 வரைக்கும் பிடிஹெச் டு அக்வினாஸ் காலேஜ், மரதான ரோட், கொழும்பு 8. உங்களுக்கு முதலாவது இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து 1709 வரைக்கும் எந்தெந்த எக்ஸாம் ஹோல் என்று தந்திருக்கு. சரிதானே? அதே மாதிரி உங்களுக்கு எலிஜிபிள் லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. சரிதானே? அதை நீங்கள் பார்த்துக்கொண்டா சரி. இப்போ இதில் வந்து கட்டாயமாக நீங்கள் என்னென்ன ஆவணங்களை வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு சொன்னால், என்னென்ன ஆவணங்களை நீங்கள் கொண்டு போகணும்னு சொன்னால் உங்களோட ஐசி, சரிதானே, நேஷனல் ஐடென்டி கார்டு, அதாவது அல்லது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி பாஸ்போர்ட், அது உங்களோட அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்காக. அதை விட உங்களுடைய சிக்னேச்சர் ஃபார்ம்னு ஒன்று இதில் டவுன்லோட் பண்ணி என்ன வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி இருப்பீங்க. நான் குரூப்லேயும் போட்டிருப்பேன். சிக்னேச்சர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி, அதாவது உங்களோட முதல் நாள் எக்ஸாமுக்கு எக்ஸாம் அண்டு இருக்கு தானே, முதலாவது நாள் உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சூப்பர்வைசர்கிட்ட கொடுக்கணும். உங்களோட இன்டென்ஷிப் ஃபார்ம் இருக்குது தானே, இன்டென்ஷிப் ஃபார்ம், உங்களோட இன்டென்ஷிப் ஃபார்மையும் மற்றது உங்களோட பேமெண்ட் ஸ்லிப், அதுவும் ஒரிஜினல் தான். பேமெண்ட் ஸ்லிப் ஒரிஜினல், அதை மாதிரி இன்டென்ஷிப் ஃபார்ம் ஒரிஜினல். அதை வந்து என்ன செய்யணும், இப்போ முதலாக எக்ஸாம் எடுக்கிறார்கள் என்ன செய்யணும், உங்களோட இன்டென்ஷிப் ஃபார்முன்ற ஒரிஜினலையும் பேமெண்ட் ஸ்லிப்பையும் வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்த 2ஆம் 3ஆம் தடவைகள் அப்படி பிறகு எடுக்கிறார்கள், அடுத்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அட்டெம்ப்ட் மாதிரி எடுக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரிஜினல் இன்டென்ஷிப் ஃபார்ம் இருக்காது. என்னென்னு சொன்னால் முதலாவது அட்டெம்ப்டில் நீங்கள் ஒரிஜினல் இன்டென்ஷிப் ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க. அப்போ
என்னத்தை கொடுக்கணும்? உங்களோட இன்டர்ன்ஷிப் ஃபார்ம்னா ஃபோட்டோ காப்பி. அதோட வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய பேங்க் ஸ்லிப் ஒரிஜினல் தான், சரிதானே? ஃபோட்டோ காப்பி ஒன்றும் இல்லை. அதை என்ன செய்யணும்? அதை ஸ்டெபிள் ஸ்டெப்லர் பண்ணி அதில் உங்களோட ஸ்லிப்பில் மேல் வலது மூலையில் வந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எழுதியிருக்கும். இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்போ இதில் முக்கியமாக வந்து உங்களோட தியரி எக்ஸாம் தான் இப்போ நடக்க போகுது. இதுக்கு போதுமான அளவு மார்க்ஸை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமோ வைவா எக்ஸாமுக்கோ நீங்கள் அழைக்கப்பட மாட்டீர்கள், சரிதானே? அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல், அதாவது ஒஸ்பி என்று சொல்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் வைவாக்கும் உங்களுக்கு பிறகு டேட் வந்து அறிவிக்கப்படும், சரிதானே? ஓகே. அப்போ உங்களோட இந்த எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கு. எக்ஸாம் எடுக்கிறார்கள் வந்து ஒவ்வொரு பேப்பரும், இப்போ பேப்பர்னா நீங்கள் எடுக்க போகிற முதலாவது பேப்பர் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முதலாகவே காமனத்தியாலத்துக்கு முதலே வந்து மண்டபத்துக்கு நீங்கள் வந்திருக்கணும். அதாவது காமனத்தியாலத்துக்கு முதலே பரீட்சை மண்டபத்துக்கு வந்திருக்கணும். அதே மாதிரி உங்களோட சூப்பர்வைசர் சொல்லும் வரைக்கும் மண்டபத்துக்கு நுழையக்கூடாது. அதாவது அவர் சொல்லாமல் நீங்கள் உள்ளுக்கு போகக்கூடாது, சரிதானே? ஆனால் நீங்கள் வந்து 15 நிமிஷத்துக்கு முதல் ரெடியாக நிற்கணும். உள்ளுக்கு கூப்பிட்ட உடனே போக வேண்டியாது. அதே மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி அரை மணித்தியாலத்துக்கு பிறகு ஒருத்தரும் உள்ளுக்கு போகலாம். அதால் டைமுக்கு நீங்கள் முதலே காமனத்தியாலத்துக்கு முதலே நீங்கள் உள்ளுக்கு போயிடணும். காமனத்தியாலத்துக்கு முதலே உள்ளுக்கு போயிருந்துடணும். இப்போ நீங்கள் அவசரமாக இடங்கள் அதான் சொன்னான், எக்ஸாம் கோல்ஸை வந்து சரியாக பார்த்து வைக்க சொல்லி. அதை மாதிரி அந்த டைமுகளில் வந்து சிலவளை மதியம் சிலவளை டிராஃபிக்காக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு சிலவளை நீங்கள் ஒரு உங்களோட நீங்கள் இருக்கிற இடங்களில் வந்து உங்களோட ஊர் டிராஃபிக் மாதிரி இருக்காது. கொழும்புல அங்கே டிராஃபிக் கூடுதலாக இருக்கும். அப்போ உங்களோட ஊரில் நீங்கள் போகிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு மேப்பில் பார்த்துட்டு இவ்வளவு நேரம் எடுக்கும்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டைமில் மட்டும் வெளிக்கிடக்கூடாது. வெளிக்கிட்டா என்ன நடக்கும்? அங்கே டிராஃபிக் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களால் போக முடியாது. உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு பிறகு உங்களை உள்ளுக்கு விட மாட்டாங்க, சரிதானே? அதை மாதிரி எக்ஸாம் தொடங்கி அரை மணி நேரத்துக்குள்ள மற்றது எக்ஸாம் முடிகிறதுக்கு காமன் நேரத்துக்குள்ளேயும் வந்து ஒருத்தரும் வெளியில் போகலாது. அதை மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களோட சூப்பர்வைசர் உங்களோட பேப்பரை வந்து கலெக்ட் பண்ணும் வரைக்கும் உங்களோட இடத்துலையே இருக்கணும். அதோட வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக சொன்னது என்னது, உங்களோட தியரியோ ப்ராக்டிக்கலோ வைவாவோ அங்கே போய் உங்களோட ஐசி அல்லது உங்களோட பாஸ்போர்ட் அது வந்து கொண்டு போகணும். அதை விட உங்களோட சிக்னேச்சர் ஃபார்ம் வந்து வச்சுருக்கணும், சரிதானே? அதே மாதிரி உங்களோட இன்டென்ஷிப் ஃபார்ம் சொன்னால் இன்டென்ஷிப் ஃபார்ம் வந்து முதல் முறை எழுதுகிறாக்கள் வந்து ஒரிஜினல் கொடுக்கணும். அதே மாதிரி வெற்றாக்கள் வந்து ஃபோட்டோ காப்பி சப்மிட் பண்ணணும். மற்றது உங்களோட பேமெண்ட் ஸ்லிப் அதுன்ற ஒரிஜினல் ஸ்லிப் வந்து அதை வந்து நீங்கள் உங்களோட இன்டென்ஷிப் ஃபார்மோட இணைச்சி உங்களோட இன்டென்ஷிப் ஃபார்மோட ஸ்டெப்பில் பண்ணி உங்களோட ஸ்லிப்பை கொடுக்கணும். அதில் ஸ்லிப்பில் வந்து வலது மேல் மூலையில் வந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எழுதப்பட்டிருக்கணும், சரிதானே? ஓகே. அப்போ அதுகளை வந்து நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. அப்போ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடைத்தாள் ஒன்று வழங்கப்படும். அதில் உங்களுக்கு வழங்கப்படுற விடைத்தாளில் தான் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் நம்பர் எழுதணும். உங்களோட பேரையோ வேறு எந்த ஒரு அடையாளத்தையும் எழுதக்கூடாது. பேரையோ வேறு எந்த ஒரு அடையாளத்தையோ நீங்கள் எழுதக்கூடாது. அதே மாதிரி பேனா, பென்சில், ரேசர் மற்ற அதுகள் எல்லாத்தையும் வந்து நீங்களே கொண்டு போகணும். அங்கே போய் அவைகிட்டையோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிறாட்டையோ
கேட்கக்கூடாது. அதுகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற எல்லா கால்குலேஷன்ஸ் இருக்குதானே, எழுதி பார்க்குற விடயங்கள் எல்லாம் வந்து அங்கே வழங்கப்படுற ரஃப் ஷீட்டில் தான் நீங்கள் எழுதி பார்க்கணும். வழங்கப்படுற ரஃப் ஷீட்டில் தான் நீங்கள் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி வேற என்ன, வேற ஒரு தாள்லேயே நீங்கள் எழுதக்கூடாது. எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து டைம் முடிஞ்சுன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன செய்யணும், எழுதுறத உடனடியாக நிப்பாட்டணும். எழுதுறத உடனடியாக நிப்பாட்டணும். ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் வேற என்ன, உங்களோட ஃபோன்ஸ் வந்து உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஸ்மார்ட் எலக்ட்ரானிக் இதுகள் வந்து உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாது. புத்தகங்களோ ஏதாவது நோட்ஸோ பேக்ஸுகளோ இதுகளையும் வந்து மேசைக்கு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆ அவங்களோட எக்ஸாம் ஹோலுக்கு வந்து அமைதியாக இருக்கணும். மெத்தாக்களோட கதைக்கிறதோ ஏதாவது சைகை காட்டுறதோ செய்யக்கூடாது. அது மாதிரி பார்த்து எழுதுறது, ஆள் மாறாட்டம் செய்கிறது, மெட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது குற்றமானு கேட்கக்கூடாது. மெட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எக்ஸாமில் குற்றம். சரிதானே? அப்போ அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தண்டனைகளாக இருக்கலாம் அதுகள் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரத்து செய்யப்படலாம். இல்லாட்டின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாம் செய்கிறதுக்கான தகுதி வந்து ரத்து செய்யப்படலாம். இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் எழுத இல்லாமல் தடை செய்யப்படலாம். இல்லைன்னு சொன்னால் நிரந்தரமாக உங்களை எக்ஸாமே எழுத இல்லாமல் பண்ணலாம். அப்படியான தண்டனைகள் இருக்கிறபடியாக அமைதியாக இருக்கணும். தெரிஞ்சாக்களாக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் கதைக்கக்கூடாது. ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் ஒன்றை செய்ய வலிக்கிட்டீங்கன்னாலும் அது உங்களுக்கு பிரச்சனையில் முடியும். அதால் அமைதியாக உங்களோட எக்ஸாமை நீங்கள் செய்து போட்டு வலிக்கிற வேண்டியா. சரிதானே? அப்போ உங்களுக்கு இந்த 31ஆம் தேதி, அதாவது ஜனவரி 31ஆம் தேதி 2026, இந்த வருஷம் 2026 ஜனவரி 31ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாம் உங்களுக்கு அதில் உங்களோட எம்சிக்யூ பேப்பர் ஆன்சர் பண்ணுறது வந்து உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கணும். அதில் எம்சிக்யூ பேப்பர் வந்து ஆன்சர் பண்ணக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் 1:30 மதியம் 1:30 ஸ்டார்ட் பண்ணி 4:30 வந்து முடியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50 கேள்விகளை கொண்ட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேள்விகள். அப்போ 50 ரெண்டுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளே 5 ஸ்டெப் இருக்கும், 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் ட்ரூ ஃபால்ஸ் வந்து போடணும். சரிதானே? ரைட். அப்போ அது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆன்சர் ஷீட் இருக்குது தானே, ஆன்சர் ஷீட்டும் அதில் உங்களுக்கு சுட்டன் போடுற முறையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் நம்பரை இந்தியாவில் எழுதுவோம். சரிதானே? உங்களை குறைய இதில் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் முதலாவது சைபர் போட்டு தொடங்கணும். சரிதானே? சைபர் போட்டு தொடங்கணும். சைபர்ண்டா சைபருக்கு இந்தியாவில் ஒன்றுன்னு சொன்னால் 1428 சொன்னால் 1428 இதில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். அது 1000 எல்லாம் ஒன்று. அப்போ ஒன்றுக்கு நேரம் நீங்கள் அந்த கருப்பு பெண்ணினாலேயோ இல்லாட்டி ப்ளூ பெண்ணாலேயோ தான் நீங்கள் இணையமாக ஃபில் பண்ணணும். ப்ளூ அல்லது பிளாக் கலர் செய்கிறது நல்ல. அந்த சர்க்கிள்ஸ் வந்து ப்ளூவோ பிளாக் பெண்ணால் வந்து செய்கிறது. அந்த புள்ளி அதை நீங்கள் நிரப்புறது வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. த சர்க்கிள்ஸ் மஸ்ட் பி ஃபில்ட் கம்ப்ளீட்லி as indicated below with ballpoint pen, black or blue. இப்போ இந்த வேறு கலர் பெண்ணால் வந்து நீங்கள் அதை நிரப்பக்கூடாது. இப்போ 1428 சொன்னால் 1 நிரப்பி 4 நிரப்பி 2 நிரப்பி 8 நிரப்போம். சரிதானே? ஓகே, அதான் வந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் போடுற முறை. இப்போ உங்களோட 428 வந்து உங்களோட 428 உதாரணத்துக்கு 428 இண்டெக்ஸ் நம்பர்னு சொன்னால் முதலாவதுக்கு நீங்கள் சைபர் போடுவோம் 0.
0 போடும். அப்போ நீங்கள் அந்த 0க்கு நேராக அதை நிரப்பும். அந்த ஒன்று இருக்கிற இடத்துல 0 நிரப்பணும். அப்போ உங்களோட நம்பரை பொறுத்து அந்த 4 தானத்தில் 4 டிஜிட்டில் வார மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டில் வார மாதிரி எழுதுவோம். சரிதானே? இது நீங்கள் பிள்ளையா போட்டிங்கன்னு சொன்னால் கூட இது எக்ஸாம் ஷீட் திருத்துப்படா. அது வந்து எலக்ட்ரானிக் இதெல்லாம் திருத்துறது. அந்த ட்ரூ ஃபோல்ஸ் வந்து திருத்துறது வந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை ரீட் பண்ணி திருத்துறது, மார்க்ஸ் போடுறது எல்லாம் வந்து மைனஸ் மார்க்ஸ் எல்லாம் அது உங்களோட கம்ப்யூட்டர் தான் செய்யும். அன்றைக்குள்ளே உங்களுக்கு இதுகளை சரியாக போட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு சரியாக வரும். இப்போ உதாரணத்துக்கு எங்கால மற்றது உங்களோட பேப்பர்ஸை வந்து என்ன செய்யக்கூடாது, மடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது டேமேஜ்கள் வராமல் டிபெக்ஸ் பாவிக்கக்கூடாது. பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் தரப்பட்ட கூட்டுகளுக்கு வந்து நீங்கள் சரியண்டா ட்ரூவுக்கு நேர ட்ரூ ஃபோல்ஸ்ன்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 8வது கேள்வின்னு சொன்னால் ரெகக்னைஸ்ட் கன்சீக்வன்ஸ் ஆஃப் போர்ட்டல் வெயின் த்ரோம்போசிஸ் இன்க்ளூட் ஆங்கிலேடிமா, ஈசோஃபேரிஜியல் வெரிசிஸ், வெரிகோசில், கிரனியூலோசைட்டோபீனியா, அதே மாதிரி ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா அப்படி வந்திருக்கு. அப்போ அதில் வந்து முதலாவது ஏ வந்து ஃபால்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஃபால்ஸுக்கு நேர ஃபால்ஸை நிரப்பணும், பிளாக் பென்னாலேயோ ப்ளூ பென்னாலேயோ. அதே மாதிரி பி வந்து ட்ரூன்னு சொன்னால் பிஏ பி ட்ரூன்னு நீங்கள் நிரப்பணும். அதே மாதிரி சி வந்து ஃபால்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஃபால்ஸை நிரப்பணும். டி வந்து ட்ரூன்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன செய்யணும், நிரப்பணும். இ வந்து ஃபால்ஸ்ன்னு சொன்னால் ஃபால்ஸை நிரப்பணும். சரிதானே? அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். முழுமையான நிரப்பணும் என்று அரைகுறையாண்டா அது சில வேலை பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எலக்ட்ரானிக்கலாக வந்து மார்க் பண்ணப்படுற மார்க் திருத்த போகிறபடியாக அது சில வேலை உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? அப்போ அதை நீங்கள் வடிவா பின்பற்றணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் பின்பற்றணும். இண்டெக்ஸ் நம்பர் போடுறதுலேருந்து அதே மாதிரி மார்க்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் போடுறதுலேருந்து ஆன்சர் போடுறது வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரிதானே? அப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, மைனஸ் மார்க்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 8வது கேள்விக்கு தச்சலாம் உங்களுக்கு 2 சரி 3 பிள்ளைன்னு வைப்போம். 2 சரி 3 பிள்ளைண்டா 2 மார்க்ஸ், 3 பிள்ளைண்டா -3. அப்போ 2ல் 3 போனால் -1 எல்லாம் வரும். ஆனால் அந்த -1 வந்து உங்களோட மொத்த மார்க்ஸில் கழிவிடாது. என்னென்னு சொன்னால் ஒரு கேள்வியின் மைனஸ் அடுத்த கேள்விக்கு போகாது. அப்போ உங்களுக்கு 2 சரி 3 பிள்ளை என்று சொன்னால் அந்த கேள்விக்கு 0, ஒரு கேள்வியின் மைனஸ் அடுத்ததுக்கு போகாது. சரிதானே? அப்போ அந்த விதத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மைனஸ்கள் வந்துட்டு சொன்னால் மொத்த மார்க்ஸில் இல்லாத மைனஸ் ஆகும்னு யோசிக்கக்கூடாது. ஒரு கேள்வியில் தான் நீங்கள் செய்கிற 5 தான் மைனஸ் பார்க்குறது. அந்த ஓவராக மைனஸ் வந்துட்டு சொன்னால் அது 0, அவ்வளவுதான். இது -2 -3 என்று போட்டு மொத்த மார்க்ஸில் கழிக்கிறீங்க. அதால் மைனஸ் மார்க்ஸ் இருக்கிறபடியாக உங்களுக்கு ஷுவராக தெரிஞ்ச ஒரு 4க்கு ஷுவராக தெரியும்னு சொன்னால், மற்றது டவுட்னு சொன்னால் 4 மட்டும் ஆன்சர் பண்ணி போட்டு மற்றதை விடுறது பெட்டர். தச்சிலா நீங்கள் 5ஆவதாக போட்டது பிழைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு சரியாக அக்யூரேட்டாக போட்ட மார்க்ஸ் 4ல் இருந்து 1 கழிவட்டு 3 தான் பேர். அதால் நீங்கள் போடாமல் ஆன்சர் போடாமல் விடுறதால, தெரியாததுக்கு போடாமல் விடுறதால உங்களுக்கு 4 மார்க்ஸும் அப்படியே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் சும்மா பார்த்துக்கொள்ளுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதால் வந்து உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு ஒரு கேள்வி மைனஸ் அடுத்த கேள்விக்கு போகாதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். முதல்ல வந்து நீங்கள் உங்களோட கேள்வி பேப்பர் இருக்கு தானே, அதில் வந்து நீங்கள் பேப்பராலேயோ கேள்வி பேப்பரில் வந்து உங்களோட பென்சிலாலேயோ இதாலேயோ நீங்கள் வேணும்னு சொன்னால் விடைகளை வந்து வேகமாக வாசித்து ட்ரூ ஃபோல்ஸ்ன்னு போட்டுட்டு வடிவாக பார்த்து குறிக்கணும். உங்களுக்கு அதில் போட்டுக்கிற மாதிரி வடிவாக பேப்பரை பக்கத்தில் வச்சு அந்த கேள்வியை பார்த்து போடணும். இப்போ வந்து 4வது கேள்விக்குரியதை 5ஆவதுக்கு மார்க் பண்ணிட்டேன், 5ஆவது கேள்விக்கு 6ஆவது இதை மார்க் பண்ணிட்டேன், 7ஆவதுக்கு 8ஆவது மார்க் பண்ணிட்டேன் போட்டு பிறகு போட்டு டிபெக்ஸால் தேய்ச்சி ரேசரால் தேய்ச்சி அழிச்சு கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே டைம் போயிடும். பிறகு திரும்ப இன்னொரு ஆன்சர் ஷீட்டும் தரப்படாது. சரிதான்? அதால் தரப்படுற ஒரு பேப்பரை நீங்கள் சரியாக அப்போ முதல் பேப்பரில் வடிவாக பென்சிலால் மார்க் பண்ணி போட்டு
பிறகு இந்தியாவில் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் வடிவாக பார்த்து அதுக்கு நிறந்துக்கிட்டோணும். எதுக்கு ஏ வந்து ஃபோல்ஸ்ன்னு சொன்னால் ஃபோல்ஸுக்கு அங்கே ஃபோல்ஸ் எஃப் போட்டுருக்கிறீங்கன்னா நிறம். கிட்டத்தட்ட நீங்கள் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் உங்களோட நீங்கள் அங்கே குறித்ததை இங்கே வந்து நிரப்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் எடுக்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க. அண்டா நீங்கள் ஒரு அரை மணித்தியாலம் டைமை வச்சு கொண்டு தான் எம்சிக்யூக்குரிய டைம் இருக்குது தானே, அதில் அரை மணித்தியாலத்தை வச்சு கொண்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவோம். சரிதானே? அப்போ அதான் நெல். பிறகு நீங்கள் அவசர அவசரமாக அட 10 நிமிஷம் தான் கிடக்குன்னுட்டு 10 நிமிஷத்துக்குள்ள 50 கேள்விக்கும் அங்கே பார்த்து பார்த்து இங்கே நிரப்பினீங்கன்னு சொன்னால் அங்கே பிள்ளைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவசர அவசர வாட்சியக்குள்ள அப்புறம் அதில் பிளவிட்டு போட்டு பிறகு இன்னொரு பேப்பரை தாங்க கொண்டு கேட்கலாம். சரிதானே? அதில் நீங்கள் அவதானமாக இருந்தால் சரி. அடுத்தது வந்து உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு மெயினாக எக்ஸாம் சம்மந்தமாக முக்கியமாக சொல்கிறது. இப்போ இதில் முக்கியமாக அடுத்த விஷயம் உங்களுக்கு வந்து சிஎம்சிசியால் வைக்கிற இந்த எக்ஸாம் வந்து அதிகபட்சம் வந்து நீங்கள் 5 அட்டம்ஸ் தான் வந்து எடுக்கலாம். அதுலேயும் தொடர்ச்சியாக வந்து எடுக்கும். 5 முறைகளும் தொடர்ச்சியான அமைவுகளாக இருக்கணும். நீங்கள் ஒருக்கா எடுத்துட்டா 5 தடவை அடுத்து 5 அமர்வுகள் இருக்கணும். தச்சில் அவங்களுக்கு ஏதாவது நோய் காரணமாக நீங்கள் அந்த தொடர்ந்து இடையில இப்போ ஒருக்கா எடுத்துட்டு 2வது அட்டம் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு போக முடியலைன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் மெடிக்கல் சப்மிட் பண்ணணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். யார்கிட்ட இருந்து எடுக்கணும்? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது தானே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பொறுப்பதிகாரி மெடிக்கல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் எடுக்கணும். இல்லாட்டி டிஎம்ஓ மாவட்ட மருத்துவ அதிகாரி தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு ப்ரைவேட் ஒரு அரசவோ இல்லாட்டி தனியார் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எடுக்கலாம். ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கும். கன்சல்டன்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கன்சல்டன்ட்டோ இல்லாட்டி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு கன்சல்டன்ட்டோ இருக்கலாம். சரிதானே? அப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி திஸ் ஷுட் பி அக்கம்பனிட் பை வித் ஒரிஜினல் ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் மேக் ஃபார் எக்ஸாம் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு போகாமல் விட்டுட்டு தானே கொடுக்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இருந்தால் தான். நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் மெடிக்கல் கொடுக்கலாம். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போகாமல் விட்டால் தான் மெடிக்கல் கொடுக்கலாம். அதால் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி போனால்தான் ஸ்லிப்பை கொண்டு எக்ஸாம் ஹோலில் கொடுத்துருக்கும் ஒரிஜினல். நீங்கள் போகல தானே, இப்போ ஒரிஜினல் உங்கள்கிட்ட தானே இருக்கும். அதால் நீங்கள் மெடிக்கலோட கொடுக்கும். சரிதானே? உங்களோட ஸ்லிப்பை. அப்போ உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுக்கு தானே டாக்டரால் தரப்படுற மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களோட எக்ஸாமின்ற பேர் இது எக்ஸ்டர்னல் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு தானே, அந்த எக்ஸாமினேஷன் ஜனவரி 2026 2026 போட்டு அதே மாதிரி உங்களோட இண்டெக்ஸ் நம்பரும் வந்து உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் குறிப்பிடப்படணும்னு சொல்லி அதோட வந்து அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட கொடுக்கப்படுற உங்களோட ஸ்லிப்லேயும் வந்து அது ஸ்லிப்பையும் வந்து நீங்கள் அதோட இணைக்கணும். அதுலேயும் வேணுமெண்டா பேரும் இண்டெக்ஸ் நம்பரும் போடலாம். அது வந்து கிட்டத்தட்ட சமர்ப்பிக்கிற காலம் வந்து அது ஒரிஜினல் தான் கொடுக்கணும். அந்த மெடிக்கலில் ஃபோட்டோ காப்பி கொடுக்குறே இல்லை. அது வந்து உங்களோட எக்ஸாமுக்கு முதலோ இல்லாட்டி எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளேயோன்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு கிழமைக்குள்ளே சப்மிட் பண்ணுறது நல்ல, அனுப்புறது நல்ல. என்ன சொன்னால் அந்த எக்ஸாம் அண்டு உங்களால் போக முடியாதுன்றது உங்களுக்கு முதல் தெரியாதானே. இப்போ நாளைக்கு எனக்கு வருத்தம் பெறப்போகுது, நாளைக்கு காய்ச்சல் வரப்போகுது, நாளைக்கு ஒரு பிரச்சனை எக்ஸாமுக்கு போயிடாத கட்டம் பெறப்போகுதுன்னு தெரியாதானே. அப்போ எக்ஸாமுக்கு போகாமல் விட்டுட்டு அதுக்கு பிறகு மெடிக்கல் கொடுக்குறதா நல்ல ஒரு கிழமைக்குள்ள. எப்போ நீங்கள் முதல் கொடுக்கலாம்னு சொன்னால் எக்ஸாமுக்கு முதல் ஒரு கிழமை, எக்ஸாமுக்கு முதல் நீங்கள் மெடிக்கல் கொடுக்குறதா இருந்தால் உங்களுக்கு நீண்ட கால நோய் ஏதாவது குரோனிக் டிசீஸ் ஏதாவது இருந்தால், குரோனிக் ஒரு நீண்ட காலமான ஒரு நோய் ஒன்று வந்திருந்துன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமுக்கு முதல் கொடுக்கலாம். முதலும் கொடுக்கலாம் பிறகும் கொடுக்கலாம்ன்ற ஒரு கதை வச்சுனா அதில் முதல் கொடுக்கக்கூடிய ஆக்கள் யாருன்னு சொன்னால் ஒரு குரோனிக் டிசீஸ் இருக்கிறவரா, ஒரு நீண்ட கால டிசீஸ் இருக்கிறவராளுக்கு தெரியும்.
எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு எப்படியும் எக்ஸாமுக்கு போக இயலாது என்று தெரிஞ்சால் என்று சொன்னால் முதலே மெடிக்கலை கொடுக்கலாம். சரிதானே? இப்போ ஒரு அக்யூட் ஒரு உடனடி ஒரு அவசரமான ஒரு நிலைமை உள்ள ஒரு மெடிக்கல் கண்டிஷன் உள்ள ஒரு ஆள் ஒரு வருத்தத்தை மெடிக்கல்ல போட்டுட்டு அவர் முதலே கொடுக்கலாம், அது அக்செப்ட் பண்ணப்பட மாட்டது. சரிதானே? சும்மா நார்மலான ஒரு வேற ஒரு காரணி ஒரு அக்யூட் கண்டிஷன் ஒன்றை போட்டுட்டு அதை ஒரு கிழமைக்கு முதல் அல்லது 2 கிழமைக்கு முதல் சப்மிட் பண்ண முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ரிஜெக்டட் 2 பேர். குரோனிக் கண்டிஷன் சொன்னா நீங்க முதலே கொடுக்கலாம், நீண்ட கால வருத்தம் சொன்னா முதலே கொடுக்கலாம். அதால தான் சொல்றேன், அநேகமாக உங்களுக்கு நார்மலான ஒரு காரணம் தான் போட போறீங்க பெரும்பாலும். அதால நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ஒரு திடீரென்று வார பிரச்சனை எக்ஸாம் அண்டு வந்திருக்கும். அப்போ அது நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா சரி. அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கு. உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் மெடிக்கலில் வந்து டாக்டர்கிட்ட சொல்லணும். அதாவது மெடிக்கலில் வந்து உங்களோட இண்டெக்ஸ் நம்பரும் எக்ஸாமினேஷன் என்ன எக்ஸாமுக்குரிய மெடிக்கல்ன்றதும் அதில் மென்ஷன் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அதை விட உங்களுக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் எக்ஸ்டர்னல் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக ஸ்பெஷல் நோட்டீஸ் என்ன தந்துருக்குறாங்க கடைசியாக அது தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் வந்து மற்றது டைம் வந்து சொல்லியிருக்கு. அப்போ முதலாவது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 நடக்கும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்ட் 1ல் வந்து 50 எம்சிக்யூ 50 எம்சிக்யூ வந்து ட்ரூ ஃபோர்ஸ். அந்த ட்ரூ ஃபோர்ஸுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறன்றது முன்னுக்கு பார்த்துட்டேன். அடுத்தது பார்ட் 2 வந்து ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ கொஸ்டின், அதாவது பந்தி எழுதுறையில் ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ என்ன பார்ப்பீங்க, அதுக்கு லைன் தந்திருப்பான்னு அளவாக எழுதுறேன். அவ்வளோ தான் உங்களோட தியரி எக்ஸாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாம் வந்து 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணும். 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணும். எத்தனை மணிக்கு முடியும்? ஆஹ் 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணும். 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணும். எம்சிக்யூ பேப்பர் வந்து கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்தில் 2 மணித்தியாலம் 30 நிமிடம். 2 மணித்தியாலமும் 30 நிமிடம் ஏண்டா 2:30 மணித்தியாலம்னு சொன்னால் உங்களுக்கு 1:30க்கு தொடங்கினு சொன்னால் 2:30 3:30 4 மணிக்கு 4 மணிக்கு உங்களோட எம்சிக்யூ பேப்பர்ஸ் வந்து திரும்ப வாங்குவீணும். ஆனால் உங்களோட எஸ்ஏ பேப்பர் வந்து 4:30க்கு தான் வாங்குவீங்க. அதுக்குள்ள நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணி செய்யும். அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு எஸ்ஏ செய்ய காணாதுன்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு மிச்சம் பிடிக்கும். முன்னுக்கு நீங்கள் மிச்சம் பிடிச்சி செய்து போட்டு நீங்கள் எஸ்ஏ வந்து செய்ய தொடங்கலாம். அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எஸ்ஏ செய்வீங்களா? 5 கேள்வியும் செய்ய காணாதுன்னு சொன்னால் நீங்கள் 2:30 மணித்தியாலத்தை நீங்கள் உங்களுக்கு எம்சிக்யூக்கு எடுக்காமல் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதில் நீங்கள் 2:30 மணித்தியாலம்னு சொல்கிறது 1:30லேருந்து 2:30 3:30 4 மணி 4 மணிக்கு எம்சிக்யூ பேப்பர் கலெக்ட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். என்னென்று முதல் நீங்கள் ட்ரூ ஃபோல்ஸ் பேப்பரில் போட்டு உங்களுக்கு ஷுவராக தெரியாது மைனஸ் மார்க்ஸ் வரலாம்ன்றதெல்லாம் தொடக்கூடாது. ஓரளவு ஷுவராக தெரிஞ்சதில் போட்டு மைனஸ் மார்க்ஸை மேக்ஸிமம் தவிர்க்கிற மாதிரி தார பேப்பரில் ஒரு மாதிரி நோட் பண்ணி போட்டு பிறகு ஆன்சர் சீட்டில் கலர் அடிக்கிறது. அந்த கலர் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மணித்தியாலம் எடுத்து பொறுமையாக பார்த்து நிரப்பணும். மணி கூட இருக்குவாங்க பார்த்து டைமை பார்த்து மேனேஜ் பண்ணி செய்துட்டு கொஞ்சம் நீங்கள் டைமை மிச்சம் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 3:30க்கு முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் அப்போ அங்கே செய்து ஒரு 3:30க்கு உள்ள முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு 1 ஹவர் டைம் இருக்கும். 1 ஹவருக்குள்ள நீங்கள் எஸ்ஏ செய்ய உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ செய்ய காணும்னு சொன்னால் அங்கால செய்யலாம். அதுவும் கூட விருப்பம். டைம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவோம். எம்சிக்கு எவ்வளோ வேகமாக விளைக்காமல் எவ்வளோ வேகமாக நிதானமாக செய்து முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அங்கால செய்யலாம். சரிதானே? அப்போ அதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். 1:30க்கு தொடங்கும் 2 பேப்பரும் இணையமாக சேர்த்து தான் தெரிவிக்கணும். 1:30க்கு தொடங்கும். 1:30க்கு தொடங்கிட்டு உங்களுக்கு அப்படியே போய்கொண்டே இருக்கும். போய்கொண்டிருக்கக்குள்ள பிறகு சரியாக 4 மணி வந்த உடனே உங்களோட எம்சிக்யூ பேப்பர் வாங்கிடுங்க. 4:30க்கு எஸ்ஏ பேப்பர். அதால் நீங்கள் அங்கே அரை மணி நேரம் தான் எஸ்ஏ செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் முன்னுக்கு நேரத்தை மிச்சம் முடிச்சு செய்யலாம்.
எம்சிக்யூ வேகமாக முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஏ செய்ய தொடங்கலாம். ஆனால் நீங்கள் மார்க் பண்ணுறது கவனமாக மார்க் பண்ணணும், அது தெளிவாக இருந்தால் சரி. உங்களுக்கு என்னென்ன கொண்டு போகலாம், என்னென்ன கொண்டு போகக்கூடாதுக்குள்ள வந்து உங்களோட ஐசி கொண்டு போகலாம், ஐசி கொண்டு போகணும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஃபார்ம் கொண்டு போகணும். அதை விட எழுதுறதுக்கான பேனா, பென்சில், ரேசர், ஏதாவது கட்டர் ஏதாவது வேணும்னா அதுகள் மட்டும்தான் நீங்கள் உள்ளுக்கு கொண்டு போகலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சஸ், உங்களோட ஹேண்ட்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனுகள், அதை விட வேறு எந்த இலத்திரனியல் சாதனங்களும் வந்து மண்டபத்துக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது. சரிதானே? அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ எக்ஸாம் ஹோலில், அதாவது முதலாவது எக்ஸாமில் எல்லாம் சப்மிட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கு உங்களுக்கு. அப்போ நீங்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டிய, சப்மிட் பண்ண வேண்டிய ஆவணங்கள் என்ன? அதாவது திரும்ப சொல்கிறேன், முதல் முறை எழுதுகிறாக்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் இன்டென்ஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அதே மாதிரி மெட்டாக்கள் வந்து அதில் ஃபோட்டோ காப்பி கொடுக்கணும். அதோட வந்து உங்களோட பேமெண்ட் ஸ்லிப் வந்து அது ஒரிஜினல். உங்களோட முதல் தரம் எடுக்கிறார்கள்னு சொன்னால் உங்களோட ஒரிஜினல் இன்டென்ஷன் ஃபார்மோட அந்த ஒரிஜினல் பேங்க் ஸ்லிப்பை அட்டாச் பண்ணி ஸ்டெப்பில் பண்ணி கொடுக்கணும். அதில் ஸ்லிப்பில் மேல் மூலையில், மேல் வலது பக்க மூலையில் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எழுதியிருக்கும். அதே மாதிரி செகண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட், அடுத்த ஏற்கனவே எழுதினாக்கள் திரும்ப எழுதுறாக்கள் என்ன செய்யணும், உங்களோட இன்டென்ஷன் ஃபார்முன்ற ஃபோட்டோ காப்பியோட ஒரிஜினல் பேங்க் ஸ்லிப்பை ஸ்டெப்பில் பண்ணி கொடுக்கணும். அதில் பேங்க் ஸ்லிப்பில் மேல் மூலையில் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எழுதியிருக்கும். அதே மாதிரி அதாவது உங்களோட சிக்னேச்சர் ஃபார்ம், சிக்னேச்சர் ஃபார்ம் இருக்குது தானே, அது வந்து உங்களோட எக்ஸாம் கோடில் வச்சு நீங்கள் அந்த முதலாவது தியரி எக்ஸாமுக்கு சிக்னேச்சர் போடுவீங்க. அதில் இருக்கும், அந்த உங்களோட சிக்னேச்சர் ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும் என்னண்டு சிக்னேச்சர் ஃபார்மில் இருக்கும். உங்களோட ஒவ்வொரு எக்ஸாமுக்கும், உங்களோட 3 எக்ஸாமுக்கும் அதான் சிக்னேச்சர் ஃபார்ம். அதெல்லாம் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். சரிதானே? அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, 3 எக்ஸாமுக்கும் அதான் சிக்னேச்சர் ஃபார்ம். இன்றைக்குள்ள இதில் உங்களுக்கு சிக்னேச்சர் ஃபார்ம் காட்டுறேன். ரைட், சிக்னேச்சர் ஃபார்ம் இதில் உங்களுக்கு இருக்குதானே. சிக்னேச்சர் ஃபார்ம்லேயே உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்க வரைக்குள்ள ஐசி, அதே மாதிரி சிக்னேச்சர் ஃபார்ம் வந்து கொண்டு வரையிலேன்னு சொன்னால் உங்களோட உள்ளுக்கு எக்ஸாம் கொடுக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி உங்களோட உங்களோட சிக்னேச்சர் வந்து தெளிவாக வச்சிருக்கணும். சிக்னேச்சர்ஸ் வந்து தெளிவாக இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. அதில் உங்களோட ஐ அக்ரி டு, அதாவது உங்களோட டிக்ளரேஷன் பை த கேண்டிடேட் உங்களோட டிக்ளரேஷன் போட்டிருக்குது. 3 எக்ஸாமுக்கும் உள்ள ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும், அதாவது பனிஷ்மெண்ட்டோ அது எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஒத்துக்கொண்டு அதில் எப்படிலாம் செய்தால் என்ன பனிஷ்மெண்ட்டோ எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. எக்ஸாம் விதிகளுக்கு ஒழுங்கமைவாக நடப்பேன் என்றும், அதை மாதிரி அதை மீறினா என்னென்ன எல்லாம் தெரியுமன்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு சிக்னேச்சர் ஃபார்ம் அதில் கொடுக்குறீங்க. சரிதானே? பை ரூல்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் given in part 1 of the examination procedure. I have also noted punishment for examination offenses given in part 2 of examination procedure. உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் அண்ட் இதில் வந்து பார்ட் 1 வந்து எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அதே மாதிரி ஒஃபென்சஸ் சொல்லி இருக்குது தானே. பார்ட் 1 எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது அதோட வந்து பார்ட் 2 வந்து எக்ஸாமினேஷன் ஒஃபென்சஸ், அதாவது எக்ஸாமில் வர்ற குற்றங்களும் பனிஷ்மெண்ட்ஸும் சொல்லியிருக்கு. அப்போ அதெல்லாம் நான் தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறேன்ன்றதை தான் நீங்கள் உறுதிப்படுத்தி ஒரு சைன் பண்ணுறீங்க. சைன் பண்ணி சிக்னேச்சர் போட்டுட்டு கீழே ஒரு
யார் யார்கிட்ட சைன் வாங்கலாம்னு இருக்குது. சரிதானே? சரிதானே? யார் யார்கிட்ட சைன் வாங்கலாம்னு இருக்கு. ஜேபிகிட்ட சைன் வாங்கலாம். பொதுவாக ஜேபிகிட்ட சைன் வாங்குறது வாங்கி போட்டு நீங்கள் முதல் போய் உள்ளுக்கு சிக்னேச்சர் ஃபார்ம் இருக்குது தானே. சிக்னேச்சர் ஃபார்மில் இப்போ முதலாவது டேட் வந்து 31/1/2026. அதில் ரிட்டன் பேப்பர் ரெண்டு இருக்கும், ப்ராக்டிக்கல் ரெண்டு இருக்கும், வைவா ரெண்டு இருக்கும். அதில் ப்ராக்டிக்கல் வைவா வந்து நீங்கள் பாஸ் பண்ணின அப்புறம் தானே போவீங்க. அப்போ இது வந்து ரிட்டன் பேப்பர். அதில் நீங்கள் உங்களோட கேண்டிடேட் என்ற இடத்துல வந்து சிக்னேச்சர் பண்ணுவீங்க. அதான் வந்து உங்களோட சிக்னேச்சர் ஃபார்ம். மிச்சத்தில் இப்போ இந்த 3 லைன் சைன் பண்ணி வைக்கிறீங்க, அது உங்களோட சூப்பர்வைசர் அவையில் வைக்கிறது. கேண்டிடேட் என்ற இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி விட்டீங்கன்னா சரி. பிறகு நீங்கள் ப்ராக்டிக்கல் தியரி பாஸ் பண்ணி ப்ராக்டிக்கலுக்கு போயக்குள்ளே இதே ஃபார்மில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் என்ற இடத்துல சைன் பண்ண வேண்டி வரும். வைவாக்கு போயக்குள்ளேயும் இதே ஃபார்மில் வைவா என்ற இடத்துல சைன் பண்ண வேண்டி வரும். சரிதானே? ரைட். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கு. அதை விட ரைட், அதைத்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சிக்னேச்சர் ஃபார்மை வந்து மண்டபத்தை விட்டு வெளியேறதுக்கு முதல் வந்து உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அப்போ சிக்னேச்சர் ஃபார்மை வீட்டை கொண்டு வரதோ இல்லை, அப்போ அதை அவைகிட்ட கொடுத்துட்டு வரணும். அப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போய்க்குள்ள அங்கே தருவினோம். சரிதான்? நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போய்க்குள்ள ஒரு சைன் வைக்கணும் தானே, அந்த போட்டு ஒழிச்சு பொக்கெட்டுக்க வச்சு வீட்டை கொண்டு வரீங்க. ப்ராக்டிக்கலுக்கு போய் தேவைப்படும், அப்போ கொண்டு போகுங்க. அது எக்ஸாமினர்கிட்ட அவைகிட்ட எக்ஸாமினர் சூப்பர்வைசர்ஸ்கிட்ட உங்களுக்கு கொடுக்கணும். எல்லா டைமும் அதை கலெக்ட் பண்ணிக்க, சிக்னேச்சர் ஃபார்ம் கலெக்ட் பண்ணிக்க கொடுக்கணும். சரிதானே? அதில் முக்கியமாக எம்சிக்யூ பகுதிக்கு வந்து உங்களுக்கு சொன்னான் தெளிவாக என்னென்று அந்த ஆன்சரை வந்து உங்களோட தரப்பட்டுள்ள அந்த விடைத்தாள் இருக்குது தானே, ஆன்சர் சீட்டில் வந்து தெளிவாக குறிக்கணும். அது என்ன கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் இதில் வந்து திருத்துறபடியாக எலக்ட்ரானிக் கரெக்ஷன்ன்றபடியாக ஃபுல்லாக, அதாவது பிளாக் கலர்லேயோ ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென்னால் வந்து அந்த வட்டங்களை வந்து முழுமையாக நிரப்பணும். அது இண்டெக்ஸ் நம்பருக்கும் சரி, ட்ரூ ஃபால்ஸுக்கும் சரி முழுமையாக நிரப்பணும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் வந்து பாசிட்டிவ் மார்க்ஸும் இருக்குது, பிழையான ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. அதுக்கு நீங்கள் விடை அளிக்கலை என்று சொன்னால் அதுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. அப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றுக்கு விடையளிக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸ் மார்க்ஸ் இல்லை. தெரியாத ஒன்றுக்கு சரியாக ஒரு குரோட்லாக்கில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மார்க்ஸ் வரலாம். ஆக்சுவலாக அது பிழை என்று சொன்னால் உங்களுக்கு சரியாக செய்த அந்த அவ்வளவு அந்த அந்த கேள்வி, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வியில் அந்த 1 2 3 ஏபிசி இருக்குன்னு தானே, அதில் ஒரு 3 சரியாக செய்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிழையாக ஒன்றை போட்டதால் அந்த 3 மார்க்ஸில் ஒரு மார்க்ஸ் இல்லாமல் போகும். அதால் நீங்கள் 5ம் சரியண்டா 5ம் தெரியுமெண்டா 5ஐயும் போடுங்க, 5 மார்க்ஸ் வரும். 4 ஷுவராக தெரியும், மற்றது டவுட்டண்டா நீங்கள் டவுட்டில் போடுறது பிழைச்சிட்டுன்னு சொன்னால் 4 மார்க்ஸில் பிறகு மைனஸ் மார்க்ஸ் வந்து வரப்போகுது. அது உங்களுக்கு தெரியாத விடுறதால உங்களுக்கு 4 மார்க்ஸும் அப்படியே கிடைக்கும். வேண்டாம் நீங்கள் போடாமல் விடுறதால அங்கே மைனஸ் மார்க்ஸ் இல்லை. அது தெளிவாக இருக்கணும். போடாமல் விட்டால் மைனஸ் மார்க்ஸ்ன்னு யோசிக்கக்கூடாது. நீங்கள் பிள்ளையாக போட்டால் மட்டும்தான் மைனஸ் மார்க்ஸ். நீங்கள் ஆன்சரே போடாமல் விடுறதால மைனஸ் மார்க்ஸ் இல்லை. சரிதானே? அப்போ சரியாக தெரிஞ்சதுக்கு போடுறது, தெரியாததுக்கு விடுறது. அதுக்காக ஒன்றும் தெரியாண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர இல்லை. ஒன்றுமே 5மே தெரியாண்டு சொன்னால் ஏதாவது போட்டுட்டு வா. 5மே தெரியாத மாதிரி கிடக்குன்னு சொன்னால் ஏதோ போட்டுட்டு வாங்க. எல்லாத்துக்கும் 2 தான் தெரியும்னு சொன்னால் 2ஐயும் போட்டுட்டு ஒரு 3வது ஓரளவு மிச்சம் 3க்குள்ள ஓரளவு கெஸ் பண்ணி போடக்கூடிய ஒன்றை போட்டுட்டு ஷுவராக தெரியாதேண்டா விடுவோம். 3 ஷுவராக தெரியும் என்று சொன்னால் 3ஐயும் செய்யுங்கோ, மற்ற 2ஐயும் விட்டாலும் பரவாயில்ல. இப்போ மற்ற 2ஐயும் பிள்ளையாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வரப்போகிற 3ம் பெறா, -2 வந்து 1 தான் பெறும். அப்போ 3 ஷுவராக தெரிஞ்சால் 3ஐ போட்டுட்டு மிச்சம் 2ஐயும் விடலாம். வேணும்னு சொன்னால் 1 ஓரளவு கெஸ் பண்ணக்கூடியதை செய்யலாம். 4 தெரியும் அங்கால 1 தெரியாது டவுட்னு சொன்னால் அதை போடாமல் இல்லை. வேணா 4 மார்க்ஸ் உங்களுக்கு வரப்போகுது, மற்றதை போடுறதால மைனஸ் இல்லை வரப்போகுது. 4 3 ஆக போகுது. அப்போ அப்படி மேனேஜ் பண்ணணும். ஒன்றுமே அந்த கேள்விக்கு தெரியாதுன்னு சொன்னால் 5க்கும் ஏதாவது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூன்னு ஏதாவது போட்டு விடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சரியாக உங்களுக்கு 4 ஸ்கோர் பண்ண அங்கே சந்தர்ப்பம் இருக்குது, 5ம் ஸ்கோர் பண்ண சந்தர்ப்பம் இருக்குன்னா அந்த இடத்துல மைனஸ் மார்க்ஸ் வரப்படக்கூடாது. சரிதான்?
அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு கொண்டா சரி. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து 0ல இருந்து 5 வரைக்கும் தான் மார்க்ஸ் வழங்கப்படும். அங்கே 2 சரி 3 பிழை என்றதுக்காக உங்களுக்கு 2ல் 3 கழிச்சு -1 மார்க்ஸ் வராது. 2 சரி 3 பிழையா இருந்தாலும் -1 போகிறதுல 0 தான். ஒரு கேள்விக்குள்ளதான் அந்த மைனஸ். அந்த மைனஸ் 0வை தாண்டி மைனஸ்க்கு போகுதுன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு 0. அப்புறம் அடுத்த கேள்வி ஒரு கேள்வி இந்த மைனஸ் அடுத்ததுக்கு போகாது. அதே மாதிரி எஸ்சிக்யூ எஸ்சிக்யூ பேப்பர் வந்து நீங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பேப்பர் ஸ்பேஸில் தான் எழுதணும். அப்புறம் பின்னால் அவன் அந்த பேப்பரில் ஒரு துண்டை வெட்டி பின்னால் ஒட்டி போட்டு ஸ்டெப்பில் பண்ணி போட்டு பேருந்து கொடுக்குறது. அவன் 5 லைன் விட்டுருந்தா அந்த 5 லைனுக்கு எழுதக்கூடிய மாதிரி சோட்டா எழுதுவோம். சரிதானே? அதுகளை தெரிஞ்சு கொண்டா சரி. வேறு என்ன அதில் இதெல்லாம் சொன்னது ஸ்மார்ட் வாட்சஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதுகள் வந்து கொண்டு போகக்கூடாது எல்லாம் சொல்லியிருக்கு. ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாரும் வடிவா எக்ஸாமு செய்துட்டு தியரி எக்ஸாமை பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி செய்துட்டு வா.